உங்களோட ஒரு டார்க் எமோஷன்ஸ் இருக்கு ஆர் ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு டவுன் சைடு ஒரு கஷ்டம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களோட இமோஷன்ஸை வந்து நீங்க எப்படி ஹெல்த்தியான வேலை ஹேண்டில் பண்றதுன்னா எப்படி? இப்போ ஒரு நம்ம பாட்காஸ்ட் கேட்கறவங்களே வந்து ஒரு கஷ்டமான டைம் கோ த்ரூ பண்றாங்கன்னா உங்களோட வேர்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா? நான் வந்து ரொம்ப பேம்பர்டான ஒரு ஃபேமிலியில இருந்த பொண்ணு தான். ஏன்னா எனக்கு சுத்தி சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தி எப்பவுமே. ஸோ எனக்கு ரொம்ப டிபெண்டபிள் பேரண்ட்ஸ். அவங்க என்னைக்குமே வந்து அவங்க கிட்ட போய் என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி செட்டப் தான் என்னோடது. ஸோ அதனால எனக்கு சின்ன வயசுலலாம் அந்த ஒரு ட்ரபிள்லாம் இருந்ததே இல்லை. எனக்கு ப்ராப்ளம்ஸும் பெருசு கிடையாது, அதுக்கான தேவைப்படுற சொல்யூஷன்ஸும் பெருசு கிடையாது. அதனால அப்படி இருந்தது. பட் ஒன்ஸ் ஒரு லைஃப் உங்களை ஒரு கட்டத்துல சேர்க்கும் இல்லையா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து புதுசா இருக்கு இந்த சேலஞ்சஸ்லாம் அப்படின்னு. அப்ப சிலதை வந்து பேரண்ட்ஸ் கிட்டயே நம்ம போய் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதான் அடல்ட்ஸ் ஆகும் போது நம்ம வந்து ஒரு ஃபேஸ் இருப்போம். ஐயோ இதை போய் எப்படி அம்மாட்ட சொல்றது, இதை போய் எப்படி அப்பாட்ட சொல்றது, அவங்க கேட்டா வருத்தப்பட்டுருவாங்க. அவங்க இதை கேட்டா ஓ நம்ம பொண்ணு இதை கோ த்ரூ பண்றாளேன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் நம்மளே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அண்ட் அந்த டைம் தான் இட் கெட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்பதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அந்த டைம்ல முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து எழுதுறது தான். கண்ணா பின்னான்னு நான் எழுதுவேன் அந்த சிச்சுவேஷன். அதாவது சென்சரே பண்ணாம ஃபில்டரே பண்ணாம எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு என்னெல்லாம் தோணுது. இப்போ ஒருத்தங்க என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள திட்டணும் அப்படின்னா நான் அதுல எழுதிடுவேன். எனக்கு என்ன கோத்ரூ ஆகுதோ, நான் மனசுல என்ன இருக்கோ எந்த ஃபில்டரும் போடாம நான் வந்து அதை எழுதிடுவேன். மேபி இட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஜேர்னலிங்னு கூட சொல்லலாம். பட் என்னோடது வந்து ஆக்ரோஷமான ரைட்டிங் அந்த டைம்ல. அது வந்து ஆமா கம்ப்ளீட்டா நான் வந்து எழுதிடுவேன். என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே எழுதிடுவேன். அதுல வந்து எனக்கு அந்த ஒரு ஃபில்டரே கிடையாது. ஐயோ அது எழுதுறோம் அப்படின்றது கூட கிடையாது. சில டைம் நம்ம எழுதும் போது கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்ட் ஆயிடுவோம்ல. இப்ப இந்த வார்த்தை வந்து நம்மளே நேச்சுரலா சென்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஃப்ளோல வந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாத்தையுமே எழுதிடுவேனா, எழுதி கிழிச்சு போட்டுருவேன். எனக்கு அடுத்த கேள்வி அதுதான். எனக்கு ரொம்ப சாரி, ஆனா ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. அடடா இப்படி திட்டி எழுதுறாங்களே அப்போ. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும். நான் ஏதாவது இந்த மாதிரி எழுதுறேன்னா இது யார் கையிலயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது யாராவது படிச்சுட்டாங்க என்ன பண்றது. சோ நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன். உங்க பதில் முடிச்ச உடனே எங்க நீங்க எழுதுனதை நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப நேச்சுரல் கியூரியாசிட்டி தான் அது. கரெக்ட் தான். நான் வந்து என்ஷூர் தட் பிகாஸ் அந்த கிழிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். You tear the person apart. யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களே கிழிக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிஜமா நான் சொல்றேன் ஆனஸ்டா, ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நான் இது பண்ணியிருக்கேன். அண்ட் இது பண்ணாம விட்டுருந்தானா அது தேங்கி இருக்கும் மனசுல. அது தேங்கி தேவையில்லாத ஒரு காயமா ஆகிறத விட இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்பவே அக்னாலேஜ் பண்ணி ஓகே நீ என்ன ஹர்ட் பண்ண, நீ இதோட உனக்கு இதோட ஒர்த் இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான் ஒர்த் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சிடணும் அங்கிருந்து. அதுதான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா சப்போஸ் இந்த சப்போர்ட் சிஸ்டமே உங்களுக்கு இல்லாம போகும்போது நிறைய பேர் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல தனியா தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. எஸ்பெஷலா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற ப்ராப்ளம் ஷேர் பண்ணி அனுப்புவாங்க. அப்பெல்லாம் எனக்கு தோன்றது என்னன்னா, இவ்வளவு எல்லாம் தேக்கிக்காதீங்க உங்க மனசுல. நத்திங் இஸ் ஒர்த். உங்க மென்டல் பீஸ் விட இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவையில்லை. எல்லாத்தையும் எழுதுங்க, கிழிச்சு போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியா நிஜமா. நான் கூட இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் பேக்குங்க நான் வந்து என்னோட ஆங்ஷியஸ் தாட்ஸ், அதுவும் குவெஸ்டின் வந்ததை நான் வந்து ஆன்சர் பண்றேன். என்னோட ஆங்ஷியஸ் தாட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு. சோ அந்த ஒரு வீடியோல 2 பார்ட் வீடியோவா போட்டிருப்பேன். அதுல ஒரு பகுதி வந்து முழுக்க முழுக்க நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது எப்படி என்னோட ஆங்ஷியஸ் தாட்ஸ் எல்லாமே காம் டவுன் ஆகுதுன்றத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அப்படியே அதுல ஷேர் பண்ணேன். நிறைய பேரு அதுக்கு வந்து தனியா எனக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல கூட. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எழுதுறதுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கான்னு தெரியல. இப்போ இதெல்லாமே வந்து 1 நாள் 2 நாள் செய்யறதுனால நம்மளுக்கு பலன் கிடையாது. இப்போ நீங்க வந்து அதை பழகிருக்கீங்க இல்லையா, அது நம்ம தொடர்ந்து ஒரு ஹேபிட், எதுவுமே வந்து ஒரு பழக்கமா உருவாகும் போது அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது. சோ 2-3 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுதுறதுல ஒன்னும் மேஜிக் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாது. சோ எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்லணும்னு தோணுச்சு. தொடர்ந்து செய்யும் பொழுது
அது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி கொடுக்கும் நம்மளுக்கு. யாரோ இருக்காங்க, அந்த புக்கும் பெண்ணும் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சக்தி. ரிலீஃப் நிஜமா. அது வந்து அது இருந்துச்சு அப்படின்னாலே, புக்கும் பெண்ணும் இருந்துச்சுனாலே உங்களுக்கு மோஸ்டா நிறைய விஷயங்கள் தேவையே படாது. அண்ட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க இன்வைட்டே பண்ணிக்க மாட்டீங்க லைஃப்ல, அந்த புக்கும் பெண்ணும் இருந்துருச்சு அப்படின்னா. ரொம்ப உண்மை. ஸோ 100% நானும் வந்து ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டிங். ஆமா, தேங்க்யூ சோ மச். ஏன்னா இந்த இந்த ஆன்சர் வந்து அதோட அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது மக்கள் இதை எடுத்து செய்யும் பொழுது அது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு 10% 20% டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நான் ஒரு வாட்டியும் நான் என்னோட பீப்புளுக்கும், நான் வந்து ஆடியன்ஸ்க்கெல்லாம் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போதும் நான் ஒரு வாட்டியும் சொல்றது, ரீடைரக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனை அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. யார் உங்களை ஹர்ட் பண்றா? இப்ப நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்களே அப்படி இருந்தா என்ன பண்றது, மாமியாரே அப்படி இருந்தா என்ன பண்றது, லைஃப் பார்ட்னரே அப்படி இருந்தா என்ன பண்றது அப்படி. ஸோ ஐ திங்க் யாரா இருந்தாலுமே உங்களோட மென்டல் பீஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கணும். நமக்கு வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லக்ஸரியா வந்து காட்டப்படுது அன்வான்ட்லி. பட் நம்ம செல்ஃப் லவ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா பிளசண்டா இருப்பாங்க. ஐ திங்க் வி ஹாவ் தி பவர் டு சேஞ்ச் தி என்வாயன்மெண்ட். நம்ம இருக்கிற சூழலை மாத்துறது கம்ப்ளீட்டா நம்ம கையில இருக்கு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வினிதா, தேங்க்யூ சோ மச். உங்களோட இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பியூட்டிஃபுல். என்ன சொல்ல, ரொம்ப டீப்பா இருக்கு. இட் ஹேஸ் அவ்வளோ லேயர்ஸ். உங்க ஆன்சரை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு கொஸ்டினுக்கு 1+1=2 மாதிரி இல்ல, அந்த 2க்குள்ள அவ்வளோ ஒரு லேயர்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நான் பாக்குறேன். சோ ரொம்ப ஓகே ரொம்ப நன்றி வினிதா. எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட யங்கர் செல்ஃப், ஓகே, சின்ன வயசு வினிதா கிட்ட நான் இதை வந்து சொல்லணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ரீவைண்ட் பண்ணி போய் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? உங்களோட ஒரு டீனேஜ் வினிதாவா இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல அதுவே வந்து அட்வைஸா கூட இருக்கலாம் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு. சோ ஓகே, அப்படி நான் ரிவைண்ட் பண்ணி எனக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, என்னோட யங்கர் செல்ஃப் கிட்ட நான் சொல்றது, யாரையுமே ஒரு பெடஸ்டல்ல வைக்காத. அப்படி உன்னை யாரையாவது நீ வந்து தூக்கி ஒரு உயரத்துல வைக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ உன்னையே வச்சுக்கோ. ஏன்னா மத்தவங்கள வந்து, ஏன்னா எனக்கு அந்த நேச்சுரல் ஒரு குவாலிட்டி இருந்தது. பீப்புள் ப்ளீசிங் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ரொம்ப இருந்தது. ஏன்னா வந்து தோ எனக்கு நல்ல ஃபேமிலி சிஸ்டம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலுமே வெளியில வந்து நம்மள அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்களோ, வேலிடேட் பண்ண மாட்டாங்களோங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் சின்ன வயசுல. அதனாலதான் இந்த பீப்புள் ப்ளீசிங் பத்தி நான் இப்பெல்லாம் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன்னா என்னோட ஸ்டேஜ்ல கண்டிப்பா அவங்களும் இருந்திருப்பாங்க, அவர் இருப்பாங்க, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ என்னோட யங்கர் செல்ஃப் கிட்ட போய் நான் தோல்ல கை போட்டு கட்டி பிடிச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, யாரையுமே பெடஸ்டல்ல வைக்காது. ஏன்னா வந்து இன்னொரு ஆழமான ஒரு விஷயம், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ லவபிள் பர்சனா இருந்தாலும் அவங்கள நீங்க ஒரு பெடஸ்டல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கேப் நேச்சுரலாவே உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுது. நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க, அவங்க ஒரு லெவல்ல இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் கேட்டனா, ஏன்னா அங்க வேணும் நான் கேட்டனான்னு அவங்க ஒரு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல பேசும்போது கூட அவங்க நேச்சுரலா அது வெளிப்படுத்துவாங்க. நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நான் கேட்டனா, நீ உன்னை யாரு என்ன இங்க வைக்க சொன்னது? அப்ப அவங்க ஹர்ட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணும்னா, நான் உன்னை அங்க வச்சிருந்தேனே, நீ என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வரலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே ட்ரீட் பண்ணாதீங்க. எல்லாரும் ஈக்குவல் தான். ஐ திங்க் சத்குருவோட டாக்ல நினைக்கிறேன் அவர் சொன்னார் ஒரு வாட்டி, இந்த எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரு லவ்லயும் சரி, எல்லாருமே ஈக்குவல் தான். யாரும் மேலேயும் கிடையாது, யாரும் கீழேயும் கிடையாது. எல்லாருமே அந்த ஈக்குவல் லவ் ஷேர் பண்ணணும். சோ நமக்கு ஒரு லவ் நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த லவ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். யார்கிட்டயும் போய் பெக் பண்ண வேண்டி இருந்தாலே எங்க லவ் இல்லைன்னு தான் அர்த்தம் நேச்சுரலாவே. யாரையும் பார்த்து வியக்கிறதோ இல்ல அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடத்துல வைக்கிறனால நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு ஏமாற்றம் இருந்தா நம்ம நொறுங்கிடுவோம்ல, அது தேவையே இல்லை. அண்ட் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அது காரணமா கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பிளேஸ்ல தான் இருக்காங்க, நம்ம தான் அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்கோம். நம்ம மனசுலதான் நமக்கு அந்த பெடஸ்டலை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அந்த பெரிய சேர்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லி.
அப்ப அவங்க நேச்சுரல் செல்ஃப்ல பிஹேவ் பண்ணும்போது கூட நமக்கு தெரிஞ்ச இவங்க இப்படி கிடையாது, இவங்க இப்படி பிஹேவ் பண்ணலாம்னு நம்ம நொறுங்கிடுவோம் தேவைதான். அப்ப அது தேவையில்லை. அப்ப என்னோட யங்கர் செல்ஃப்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, யாரையுமே பெடஸ்டல்ல வைக்காது, அப்படி நீ வைக்கணும்னு நினைச்சனா உன்னையே நீ வச்சுக்கோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் வினிதா. சரி, இப்போ ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் யங் அடல்ட்ஸா நம்ம எடுத்துப்போமே, டீனேஜ் பிளஸ் இந்த யங் அடல்ட்ஸ், இவங்க வந்து இந்த ஒரு 3 விஷயத்த லைஃப்ல பாத்துக்கணும் அப்படின்னா வினிதாவோட பார்வையில என்ன சொல்வீங்க? இந்த டாப் 3? ஓகே, சோ இதுல வந்து நான் ஆக்சுவலா 4 ஆஸ்பெக்ட் சொல்றேன். அதுல வந்து ஒண்ண வந்து நான் கிளப் பண்ணிக்கிறேன் ரெண்டா. அப்போ உங்களுக்கு நேச்சுரலா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஏன்னா ஹெல்த்துக்கும் ஃபினான்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஏன்னா எஸ்பெஷலா இந்த ஏஜ் நீங்க சொல்ற இந்த 15 to 30 அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஹெல்த் வைஸும் சரி, ஃபினான்ஸ் வைஸும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம்லாம் வந்திருக்கும் இந்த டைம்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து சொசைட்டியும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கும், நீ உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். அதனால வந்து நம்ம அதை வந்து கரெக்டா பாத்துக்கணும். அண்ட் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக தேவையில்லாத பிளஷர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஈடுபடும் போது நம்ம ஹெல்த்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள், தேவையில்லாத ஹாபிஸ், இதுலலாம் நம்ம போகும்போது நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும், அன்னைக்கு நம்ம அதை சரியா பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பீப்புளுக்கு நான் சொல்றது வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் ரெண்டையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரெண்டையுமே பத்திரமா பாத்துக்கோங்க, கரெக்டா கன்சர்வ் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். ரெண்டாவது வந்து இது வந்து டைரக்டர் ரோஹித் ஷெட்டி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அது பயங்கரமா ரெசனேட் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், குறிப்பா நம்ம ஏஜ் கிடையாது ஸ்வேதா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப யார கேட்டாலும் எனக்கு என்னன்னா, ரொம்ப லூசடா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வார்த்தை. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுதுங்கிறது நான் பாக்குற ஒரு விஷயம். அதனால வந்து ஹார்ட் ஒர்க்னா நிஜமா ஒரு விஷயம் அடையணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாமே எப்படி ஈஸியா கிடைக்கும். அண்ட் இதை வந்து நான் 90s கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்குற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருப்பாங்க. ஆனா வந்து நம்ம குழந்தை சஃபர் பண்ண வேண்டாம், நம்ம எதுக்கு அடிக்கணும், நம்ம எதுக்கு வந்து அவங்கள வந்து அழ வைக்கணும், அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அந்த பேம்பர்ட் நிலைமைக்கு வந்து நான் கண் கூட நிறைய பேரண்ட்ஸை வந்து பார்த்திருக்கேன். ரொம்ப பேம்பர் பண்றது, கேட்டது எல்லாத்தையும் உடனே கொடுக்கறது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல ஈஸி அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு வந்துருது. இப்போ நிஜமாவே நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கோல் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது. அப்போ இதுனா இந்த ப்ராசஸ் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாத்தையும் கன்வீனியன்ஸ் கொடுத்துருச்சு இல்லையா, எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி. உங்களுக்கு கூகுள்ல தேடுறது கூட கஷ்டம்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பன் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஏஐ வந்து டைரக்டா உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது. நீங்க ஈவன் நம்ம எல்லாம் ஒரு 15வது பேஜ்ல தான் நம்ம தேடுற ஆன்சர் கூட நமக்கு கிடைக்கலாம். ஆனா இப்பெல்லாம் ஓப்பன் ஏஐ வந்து டைரக்டாவே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுது. சோ இந்த கன்வீனியன்ஸ் வர 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 நமக்கு ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் இருக்கு டிஃபரன்ஸ். அப்போ நிஜமாவே நான் ஒரு விஷயத்தை கஷ்டப்படணும்னா அதை ஹார்ட் ஒர்க்னு பார்க்காம ஸ்ட்ரெஸ்ன்னு பாக்குறோமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்போ இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நிஜமாவே நல்லா தெரியணும். சில விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். முயற்சி திருவினை ஆக்கும்லாம் சும்மா பெரியவங்க சொல்லல, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கா பார்க்கணும். எது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரணும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க மென்டர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, நீங்க யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன். மூணாவது வந்து என்னோட ஷோலையும் நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இது வந்து இது வந்து ஷேப் யுவர் பர்சனாலிட்டின்னு நான் மனமே நலமால ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன். அப்ப அதுல வந்து நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், எஸ்பெஷலா நீங்க உங்க கரியர், உங்க பாத், உங்க எல்லாமே நீங்க லைஃபையே டிஃபைன் பண்ணும்போது அட்டென்ஷன் தேடாதீங்க, ரெஸ்பெக்ட் தேடுங்க. ஏன்னா இப்ப வந்து அட்டென்ஷன் தான் பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா அந்த அட்டென்ஷன், எனக்கு இவ்வளவு லைக்ஸ் வரணும், இவ்வளவு அது வரணும், அவ்வளவு இது வரணும், எல்லாரும் என்ன பார்த்து ஆஹா இவன் இப்படி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற நம்ம நிறைய ட்ரெண்டிங் டெர்மினாலஜிஸ் எல்லாம் வேற இருக்குல்ல, அவன்லாம் செம கெத்து, அவன்லாம் அப்படி, இவெல்லாம் இப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் நமக்குள்ள இருக்கு. அதனால நம்ம வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் மீறி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம. அதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு கூட இருக்காது,
பட் அது நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது சப்கான்ஷியஸ்லின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து உங்களுக்கு முதல்லலாம் சிவி கொடுத்தாதான் நம்ம எப்பேற்பட்ட பர்சன் அப்படிங்கறத அதுல இருந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு கம்பெனிஸ் உங்களை ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க சோஷியல் மீடியால என்னவா இருக்கீங்கன்றத உங்களை அப்சர்வ் பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி போஸ்ட் போடுறீங்க அதெல்லாமே அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இட் ஆல் கம்பைன்ஸ் டுகெதர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அட்டென்ஷனை தேடாம ரெஸ்பெக்ட தேடணும். அப்ப அந்த ரெஸ்பெக்ட வந்து சீக் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களா நேச்சுரலா நீங்க செல்ஃப் growth பர்சனல் டெவலப்மெண்ட் ஜேர்னி கூட தான் போய் ஆகணும். நீங்க ரெஸ்பெக்ட தேடுறீங்கன்னா நீங்க உங்களே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமை அருமை, நிஜமா ரொம்ப ரொம்ப தெளிவான ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அதுல வந்து முக்கியமா அந்த ஒரு வேல்யூஸ் மிஸ் பண்றது, நானுமே மிஸ் பண்றதோட அந்த ஜேர்னில வந்து அந்த பர்டிகுலர் சாப்டரை வந்து அவங்க பெருசா கண்டுக்காம இருக்கிறது வந்து பின்னாடி அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது, அது ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், மேரேஜ் லைஃபா இருக்கலாம், இல்ல ஒரு யங் பேரண்டா இருக்கும் போதோ, இல்ல கரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்பொழுது, அப்போ அங்க வேல்யூஸ் வந்து இடிக்கிற மாதிரியும், அப்போ அதை ஹேண்டில் பண்ண முடியாம, ஓ இது என்னடா புதுசா இருக்கே இந்த வேல்யூ, அப்படி கிடையாது, அது வந்து நம்ம டீனேஜ்ல இருந்து இருந்த ஒரு விஷயம், பட் நம்ம பெருசா கண்டுக்கல. சோ நீங்க சொல்லும் பொழுது அந்த அட்டென்ஷன் வர வர இதெல்லாம் கொஞ்சம் பேக் சீட் போயிடுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் திடீர்னு ஏன்னா லவ் வந்து லவ்வோட அல்டிமேட் எண்ட் மேரேஜ் கிடையாதுல்ல. ஸோ மேரேஜ்ல தானே இட் பிகின்ஸ், எவ்ரி திங் பிகின்ஸ். அண்ட் லவ் இஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எப்பவுமே. அண்ட் லவ் இஸ் அ வேர்ப்னு சொல்லுவாங்க. அது வந்து செயல் தான். நான் லவ் பண்றேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது நீங்க செயல்ல காமிச்சாதான் அங்க ரிஃப்ளெக்டே ஆகும். ஸோ அதனால இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன கிடைச்சிருச்சா, ஓகே அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட பார்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட கான்சியஸா எல்லா விஷயங்களும் அணுகணுங்கிறது தான். இதெல்லாம் ஸ்கூல்லயும் வரணும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வரணும். அன்பார்ச்சுனேட்லி யாருக்கும் நேரம் இல்லை இதுக்கெல்லாம். தேங்க்யூ வினிதா.